ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு டயட் ஆரம்பித்து நான் 14 டேஸ் கம்ப்ளீட் பண்ணி 15th டேயில் இருக்கிறேன். அதாவது 2 வீக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். முதல்ல நான் டயட் ஆரம்பிக்கும்போது என்னோட வெயிட் எவ்வளவு இருந்துச்சு அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த டயட் ஆரம்பித்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் எக்ஸாக்டாக 7 டேஸ்க்கு அப்புறம் என் வெயிட் என்னன்னு இதில் நீங்கள் பார்க்குறீங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கிறேன். இது எல்லாமே நம்ம யூடியூப் சேனலில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இந்த 7 டேஸ் முடிஞ்சு அடுத்த ஒரு 7 டேஸ் அதாவது ஓவரால் 14 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோட வெயிட் என்னதுங்கிறது தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 350 கிராம்ஸ் தான் கம்மியாக இருக்குது. ஸோ இது எதனால? ஏன்னா முதல்ல வந்து எனக்கு டிராஸ்டிக்காக ஒரு 4 கேஜிஸ் கம்மியாச்சு. அப்புறம் ஜஸ்ட் ஒரு 350 கிராம் தான் எனக்கு கம்மியாக இருக்குது. ஸோ இது எதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல டயட்டுக்கு ஆரம்பித்ததுமே என் உடம்புல இருந்த கெட்ட கொழுப்புகள்லாம் சட்டுன்னு எனக்கு 1 வீக்குக்குள்ளே அது குறைஞ்சிடுச்சு. இப்போ என்னன்னா என் உடம்புல இருக்கிற தேவையான கொழுப்புகள் அதுகள் தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் எனக்கு வெயிட் லாஸோட கேட்டகரிக்கு நான் போயிட்டுருக்கிறேன். இந்த வெயிட் லாஸ் இதுக்கு மேலே தான் நான் அச்சீவ் பண்ண போகிறேன். அதனால இப்போ தான் கிராஜுவலி கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வெயிட் வந்து கம்மியாயிட்டு இருக்கு. ஸோ இதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் வீடியோவை காட்டுறேன். அதில் என் வெயிட் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு நாங்கள் பாருங்கள். ஸோ இதை நான் இப்படியே கன்டினியூ பண்ணிகிட்டே போனால் ஆஸ் நம்ம டார்கெட் 120 டேஸ். இந்த 120 டேஸில் நம்மளோட டார்கெட் வந்து 30 கேஜிஸ் கம்மி பண்ணுறது. இப்போ தான் என்னோட பேடு கொலஸ்ட்ரால்லாம் கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்னும் எனக்கு கிட்டத்தட்ட 95 டேஸ் மிச்சம் இருக்குது. அப்போ எனக்கு எவ்வளவு குறையுது அதை நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு காட்டுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.